சிவபெருமானோட திருமுடியவே தன்னுடைய மணிமகுடமாக கொண்டவர் குறித்து தெரியுமா? அவர்தான் கூற்றுவ நாயனார். ஆர் கொண்ட வேர்கூற்றன் கலந்தை கொன் அடி என்று சுந்தரர் பெருமான் போற்றி பாடியிருக்கார். திருக்கலந்தை என்னும் ஊரிலே அவதரித்த கூற்றுவ நாயனாரோ வீரம் மிக்க குறுநில மன்னரா இருந்திருக்கார். சிவபக்தியிலே சிறந்து விளங்கிய கூற்றுவ நாயனாரோ தன்னுடைய படை கொண்டு பிற நாடுகளையும் வெற்றி கொள்கிறார். இப்படியே பல நாடுகளை வென்றதுனால குறுநிலமானது விரிநிலமானது. அனைத்து நாடுகளும் கூற்றுவருடைய பக்தியையும் வீரத்தையும் கண்டு மெய் சிலிர்த்து போயிருந்தது. ஆனால் இதற்கெல்லாம் ஆசைப்படாத கூற்றுவ நாயனாரோட மனம் என்பது வேறு ஒன்று இலக்காக கொண்டிருந்தது. பொதுவாகவே சோழர்கள் தில்லை, திருவாரூர், உறையூர், பூம்புகார் போன்ற இடங்களில் தான் முடிசூடிக் கொள்வது வழக்கம். அப்படி சோழர்களுக்கு சூட்ட வேண்டிய அந்த மணிமகுடம்ங்கிறது தில்லைவாழ் அந்தணர்களோட பாதுகாப்புல இருந்து வந்திருக்கு. அதனால அந்த மணிமகுடத்தை தாம் சூடிக்கொள்ளணுங்கிற ஆசை கூற்றுவ நாயனாருக்கு வருது. இதனால அவர் தில்லைக்கு சென்று நடராச பெருமானை தரிசித்த பிறகு தில்லைவாழ் அந்தணர்கள் கிட்ட தன்னுடைய ஆசையை சொல்றாரு. கூற்றுவ நாயனாருடைய வீரத்தை நன்கு அறிந்த தில்லைவாழ் அந்தணர்கள் அவர்கிட்ட பயந்துகிட்டே சோழர்களுக்கு மட்டும்தான் நாங்க முடிசூடுவோம்னு சொல்றாங்க. இதை கேட்ட மன்னனோ எந்த விதத்திலும் துன்பத்தையோ வற்புறுத்தலையோ தில்லைவாழ் அந்தணர்களுக்கு கொடுக்காம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்பொழுதுதான் கூற்றுவருக்கு என்னதான் மணிமுடியே ஆனாலும் இறைவனுடைய திருவடிக்கு எதுவும் ஈடாகாது. அப்படி இருக்க போயும் போயும் ஏன் இந்த மணிமுடிக்கு நாம் ஆசைப்பட வேண்டும் என்ற எண்ணம் கூற்றுவருக்கு எழுது. முடியரசு ஆவதற்கு குடியொரு தடையா என்று மனம் நொந்த மன்னனோ, எம்பெருமானே உமது திருவருளால் மண்ணெல்லாம் என் வெற்றி திருவடி பட்டும் தில்லைவாழ் அந்தணர்கள் மட்டும் அந்த மகுடத்தை எனக்கு சூட்ட மறுத்து போய்விட்டார்கள். அதனால் இந்த இளையோனுக்கு உமது திருவடியினை சூட்டி அருள் புரிதல் வேண்டும் என வேண்டுகிறார். இதனால் தில்லைவாழ் அந்தணர்கள் செய்ய மறுத்ததை தில்லை நாயகனாகிய நடராஜர் செய்ய முற்பட்டார். அன்றிரவே எம்பெருமான் மன்னன் கனவிலே எழுந்தருளி தமது திருவடியை நாயனாரின் சென்னியின் மீது திருமுடியாக சூட்டி அன்பு அடியாரின் ஆசையை நிறைவேற்றி அருள் புரிந்து மறைந்தார். இதனால் எல்லையில்லா பேரானந்தத்தை பெற்ற மன்னனோ எம்பெருமானுடைய திருவடியையே மணிமகுடமாக கொண்டு உலகமெல்லாம் ஒரு குடை கீழ் கொண்டு வந்து அரசு புரிந்தார். மேலும் பல திருத்தொண்டுகள் செய்து இறுதியில் எம்பெருமானின் திருவடி நீழலை சென்றடைந்தார். இவ்வளவு சிறப்புகள் பெற்ற கூற்றுவ நாயனாருக்குரிய குரு பூஜை நாளாக ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தை ரொம்ப விசேஷமா சொல்றாங்க.